அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெயராஜ். வெல்கம் டு மை சேனல் காரமடை ஜெய்ஸ்ட்ரிப். நீலகிரி மாவட்டத்தில் கோத்தகிரி பகுதியிலிருந்து கிழக்கு பகுதியில் இருக்கிற சில கிராமங்களை தேடி நம்ம இப்போ பயணம் பண்ணி போயிட்டுருக்கோங்க. அந்த வகையில் கிழக்கு பகுதியில் இருக்கிற சில கிராமங்களை பார்த்து முடிச்சுட்டுங்க. இப்போ வந்து கிழக்கு பகுதியில் இருக்கிற சோலூர் மட்டம் அப்படிங்கிற பகுதியில் இருந்து கரிக்கூர் பகுதிக்கு நம்ம இப்போ போயிட்டுருக்கோங்க. கரிக்கூர் பகுதிக்கு கீழ் பகுதியில் போனோம்னா அங்கேயும் சில கிராமங்கள் இருக்குதுங்க. அந்த கிராமங்களை தான் நம்ம இப்போ பயணம் பண்ணி போய் பார்க்க போகிறோங்க. என்னோடய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக விசிட் பண்ணியிருக்கீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது மாதிரியான வீடியோ பதிவுகள் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் போட்டுங்க மக்களே. இப்போ ரீசெண்டாக வந்து இந்த கோத்தகிரி பகுதியில் எக்கச்சக்கமான கிராமங்களில் வந்து சாலை வசதியும் வீடு வசதியும் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரியான கிராமங்களை தேடி இப்போ நம்ம பயணம் பண்ணி போட்டிருக்காங்க. இப்போ வந்து இந்த கரிக்கூர் அப்படிங்கிற பகுதியிலையும் கீழ்ப்பகுதியில், அதாவது கரிக்கூர்லேருந்து கீழ்ப்பகுதியில் கொக்கோடு அப்படிங்கிற கிராமத்துக்கு நான் வந்து ஒரு 5 மாதத்துக்கு முன்னாடி போயிருந்தேங்க. அப்போ வந்து அந்த கிராமத்துக்கு வந்து ரோடு போட்டிருந்தாங்க. அதாவது கிராமத்தோட எண்டில் வந்து காங்கிரீட்லாம் கொஞ்சம் போட்டு ரோடோட வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. அதை பற்றியும் நான் வீடியோ வந்து பதிவு பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவும் நல்ல ஒரு வியூஸ் வந்துருக்குங்க. அதாவது 2025 நல்ல வியூஸ் வந்த வீடியோ அப்படின்னு சொன்னோம்னா அந்த ஒரு வீடியோ தாங்க. அதுக்கு பின்னாடி நான் இப்போ தொடர்ந்து வந்து 4 மாதமாக எங்கேயுமே பயணம் பண்ணலைங்க. அதுக்கு பின்னாடி இன்றைக்கி தான் நான் வந்து முதல் முறையாக 4 மாதத்துக்கு பின்னாடி நம்ம ஆக்டிவா பைக்கு மாற்றிட்டு, அதாவது ஆக்டிவா ஸ்கூட்டரை மாற்றிட்டு அதுலேருந்து ராயல் என்ஃபீல்டு ஹண்டருக்கு அப்டேட் ஆகிட்டு இப்போ பயணம் பண்ணி இன்றைக்கி போயிட்டுருக்காங்க. இப்போ வந்து நம்ம கடைசியில், அதாவது கரிக்கூர்லேருந்து கீழ்ப்பகுதியில் போனோம்னா பங்களப்படுகை அப்படிங்கிற கிராமம் இருக்குங்க. அந்த கிராமத்தை தாண்டி போனோம்னா வக்கனமரம், அடுத்து வந்து சாமக்குடல் அப்படிங்கிற கிராமத்தில் இருக்குங்க. அந்த வக்கனமரம் அப்படிங்கிற கிராமத்தில் இருந்து ரைட் சைடில் போனோம்னா கொக்கோடு அப்படிங்கிற கிராமம் இருக்குங்க. அந்த கிராமம் வரைக்கும் போய் நம்மளை வந்து இந்த வீடியோவாக பதிவு பண்ண போகிறோம். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவில் பங்களாப்படிகை வரைக்கும் போய் பதிவு பண்ணாலும் பதிவு பண்ணுவாங்க. ஏன்னா போகும்போது தான் தெரியும் எந்த வீடியோ வந்து எது வரைக்கும் பதிவு பண்ணுறேன் அப்படிங்கிற தகவல் போகும்போது தான் தெரியுங்க. நம்ம பிளான் பண்ணி போகிறது ஒன்றுங்க, ஆனால் வந்து நம்ம பிளான் பண்ணி போன மாதிரி எல்லா நேரங்கள் இருக்காது. ஸோ அதனால் இந்த வீடியோவில் பங்களாப்படிகை அப்படிங்கிற கிராமத்தை இப்போ காமிக்க போகிறோன்னா இல்லை கொக்கோடு அப்படிங்கிற கிராமத்தை காமிக்க போகிறான்னு தொடர்ந்து வீடியோவில் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் தெரியும் மக்களே. பாருங்கள், இந்த பக்கம் ரோட்டோட ரைட் சைடுக்கு வந்து நல்லா டீலாங்க, மலையோட அடிவாரம் சரிவு. அந்த பக்கம் பார்த்தோன்னா வந்து ரோடெல்லாம் தெரியுதுங்க. அதுதான் வந்து கரிக்கூர் தாண்டி இருக்கிற கிராமங்களுக்கு போகிற ரோடுங்க. லெஃப்ட் சைடில் வந்து மலையோட மேடுங்க, மலை உச்சி, நல்லா அடர்ந்த வனப்பகுதி பாருங்கள் தெரியும். மேலே லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா வந்து மலையோட உச்சி, அடர்ந்த வனப்பகுதி நம்ம கண்ணுக்கு இப்போ தெரியுங்க. இந்த பக்கம் மலையோட உச்சி, இந்த இடத்துல தனியாக ஒரே ஒரு வீடு இருக்குதுங்க. இந்த இடத்துல நல்லா நிறைய வியூ பாயிண்ட்லாம் இருக்குங்க. அதாவது நம்ம பவானிசாகர் டேமோட வியூ பாயிண்ட்டெல்லாம் இருக்குது. அந்த வியூ பாயிண்ட்டெல்லாம் கடைசியாக நாம் வந்து இந்த கொக்கோடு அப்படிங்கிற கிராமத்துக்கு போகும்போதெல்லாம் காமிச்சிருப்பாங்க. அதாவது அந்த வீடியோவில் காமிச்சிருக்க மாட்டாங்க, அதுக்கு முன்னாடி இருந்த வீடியோவில் காமிச்சிருப்பாங்க. அப்போ வந்து டேமில் வந்து தண்ணி ஃபுல்லாக இருந்தது. இப்போ டேமில் வந்து பெருசாக தண்ணி இருக்காதுங்க. அநேகமாக வந்து பாதி தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். டேமுங்கிறது தெரியுதுங்க. பட் வந்து மதிய வேலைங்கிறதுனால பெருசாக ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. மதியம் அதாவது கொஞ்சம் மிஸ்ட்டு ஃபார்ம் ஆகிருக்குங்க. ஸோ அதனால் வந்து பெருசாக ஒன்றும் தெரிய மாட்டேங்குதுங்க. மிஸ்ட்டு ஃபார்ம் ஆகலைன்னா ஓரளவுக்கு நல்லா தெரியும். மதிய வேலையும் நல்லா மிஸ்ட்டாக இருக்குது. ஸோ அதனால் இந்த பக்கம் வந்து டேம் பெருசாக தெரிய மாட்டேங்குதுங்க. அங்கெல்லாம் தெரியுது, பட் வந்து வீடியோவில் வந்து பெருசாக ஒன்றும் தெரியாதுங்க. இந்த இடத்துல கீழே வந்து ரோடு தெரியுதுங்க. அதுதான் வந்து கரிக்கூர் தாண்டி போகிற ரோடுங்க. அதில் போனோம்னா பங்களாப்படிகை வரும். அடுத்து வந்து நான் சொன்ன மாதிரி வக்கனமரம், இந்த பக்கம் சாமக்குடல், அந்த பக்கம் கொக்கோடு, இந்த மாதிரியான கிராமங்கள்லாம் வருங்க. அது வரைக்கும் நம்ம இப்போ வந்து பயணம் பண்ணி போயிட்டு வர போகிறோங்க. பாருங்கள், இந்த இடத்துலையே ரோடு தெரியுது. அங்கெல்லாம் வந்து ரோடு வேலை செஞ்ச மாதிரி இருக்குதுங்க. காங்கிரீட் ரோடு வந்து புதுசாக தெரியுதுங்க. அங்கங்கே சைடில் வந்து ஜல்லியெல்லாம் போட்ட மாதிரி இருக்குது. அதாவது எம்சாண்டெல்லாம் கொட்டி வச்சுருக்காங்க, அதெல்லாம் தெரியுதுங்க. அதுக்கு அந்த பக்கம் வீடெல்லாம் வந்து புது வீடெல்லாம் ஆயிருக்கு பாருங்கள். அந்த பக்கமெல்லாம் வீடெல்லாம் தெரியுது. இப்போது அரசு வந்து நிறைய இடத்துல வந்து, அதாவது கோத்தகிரி பகுதியில் நிறைய கிராமங்களுக்கு வீடெல்லாம் கட்டி கொடுத்துருக்காங்க. அதே சமயம் ரோடு நிறைய கிராமங்களுக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. பாரு, இங்கேயும் வந்து வேலை நடந்துகிட்ருக்குங்க. ஓகேங்க, நம்ம தொடர்ந்து அப்படியே போய் அதெல்லாம் பார்க்கலாங்க. எதெல்லாம் நம்ம கண்ணுக்கு படுமோ, எங்கெல்லாம் நம்ம போக முடியுமோ அங்கெல்லாம் போய் அப்படியே வீடியோ பதிவு பண்ணிட்டு வரலாங்க. டைம் இப்போ கரெக்டாக வந்து 12:50ங்க.
காலையில் ஒரு காஃபி சாப்பிட்டு 4 பிஸ்கட் சாப்பிட்டு வந்ததுங்க. இது வரைக்கும் இன்னும் ஒன்றும் சாப்பிடல. கீழ் போய் போனாலும் நமக்கு சாப்பிட்றதுக்குலாம் எதுவும் பெருசாக கிடைக்காதுங்க. ஒரு சவுண்டு கேட்டுச்சு. இன்னொரு சவுண்டு கேட்டுச்சு, வித்தியாசம் என்னன்னு தெரில. ஆடுதானா? ஆடு கத்துற சவுண்டோ என்னமோ சவுண்டங்க வித்தியாசமாக கேட்டுச்சுங்களா? என்ன சவுண்டுன்னு எனக்கு தெரியல. கொஞ்சம் யோசிச்சுட்டு அப்படியே மெல்லமாக வந்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஆடுகள், ஆடு மேய்ச்சிட்டு இருக்காங்க. டேமேஜ் ஆகிட்டு மக்களே. என்ன இது ஃபஸ்ட் கியர்லேருந்து செகண்ட் கியர் போடும்போது ரொம்ப திணற மாதிரி இருக்குங்க. ஃபஸ்ட்டு கியர் ஓகே, செகண்ட் கியரில் வந்து போகும்போது நியூட்ரல் போய் செகண்ட் கியர் போயிடுதுங்க. ஸோ அதனால் வந்து நல்லா வந்து கியர் பாக்ஸ் அடி வாங்குது. அநேகமாக வந்து சீக்கிரமாக நம்ம வண்டியில் வந்து செயின் ஸ்ப்ராக்கெட் போயிருன்னு நினைக்கிறேன். செயின் ஸ்ப்ராக்கெட் போச்சுன்னா ராயல் என்ஃபீல்டு பற்றி நீங்களே தெரியுங்க எவ்வளோ செலவாகுன்னு. பார்ப்போம். அந்த செலவெல்லாம் பார்த்தெல்லாம் இந்த மாதிரியான கிராமங்களுக்கெல்லாம் போக முடியாதுங்க. இந்த இடத்துல ஒரு கவர்மெண்ட் பில்டிங் இருக்கு. அது போக வந்து வாட்ச் டவர் இந்த இடத்துல இருக்குங்க. ஏர்பின் பெண்டுங்க. இதெல்லாம் ரோடு ரொம்ப மோசமாக தான் இருக்குங்க. நான் கடைசியாக வரும்போது ரோடு மோசமாக தான் இருந்துச்சு. இப்போவும் ரோடு மோசமாக தான் இருக்குதுங்க. ரோடெல்லாம் இங்கெல்லாம் பெருசாக ஒன்றும் போடல போல் இருக்குங்க. இது இவ்வளோக்கு வந்து டெய்லி பஸ்ஸு வந்துட்டு போகிற பாதைங்க. அன்றைக்கி ஏன் இன்னும் ரோடு போடாமல் இருக்காங்கன்னு தான் தெரியலிங்க. தொடர்ந்து டெய்லி இந்த பாதையில் வந்து 3 வேளை பஸ்ஸு வந்துட்டு போகிறதா வந்து மேல் பகுதியில் இருக்க கிராம மக்கள் வந்து நமக்கு சொன்னாங்க. ஆனால் ஏன் இன்னும் ரோடு போடாமல் இருக்காங்கன்னு தான் ஒன்றும் புரியலிங்க. கண்டிப்பாக வந்து ரோடு போட்டால் இங்கே வர பஸ்ஸாவது வந்து எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் வந்துட்டு போகும். அது கிராம மக்களுக்கு வந்துட்டு போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நான் பாருங்கள், வண்டியில் போகிறதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போகிறேங்க. ஃபஸ்ட் கியரில் தான் போகிறேங்க. இல்லைனா வந்து வண்டி வந்து இழுத்துட்டு போயிடும் போல இருக்கு. ஃபஸ்ட்டு கியர் தான் கீழே இறங்குறாங்க. இல்லைனா வந்து இந்த ஃபுல்லாக அங்கங்கே ஜல்லியெல்லாம் இருக்குதுங்க. அதே மாதிரி ரோடெல்லாம் பேந்து சின்ன சின்ன ஜல்லிகள் போக பெரிய பெரிய ஜல்லிகள் எல்லாமே இருக்குது. ஃப்ரண்ட் வீல் கண்டிப்பாக வந்து ஸ்கிட் ஆயிடும். ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட் கியரில் மெல்லமாக போயிட்டுருக்கேங்க. வழியே இல்லைங்க. பாருங்கள், இந்த இடமெல்லாம் பாருங்கள், எப்படிக்கும் பாருங்கள். ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குது இந்த இடமெல்லாம். ஃபஸ்ட்டு கியரில் பிரேக்கை பிடிச்சி போயிட்டுருக்காங்க. ஒரு 10 ஸ்பீடில் போயிட்டுருக்காங்க. பாருங்கள், உங்களுக்கே தெரியும். 10 ஸ்பீடில் தான் போயிட்டுருக்கு. அதுக்கு மேலே போக முடியல. இந்த இடம் கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்கு. இப்போ கரிக்கூர் அப்படிங்கிற பகுதிக்கு நம்ம வந்தாச்சுங்க. நம்ம இந்த கரிக்கூர் பற்றியில் இந்த வீடியோ பகுதியில் பார்க்க போகிறதில்ல. தொடர்ந்து அப்படின்னு நம்ம கீழே போகிறோங்க. கரிக்கூர் பகுதியில் ரேஷன் கடை, அது போக ஹாஸ்பிட்டல் எல்லாமே இருக்குங்க. அங்கே வந்து ஹாஸ்பிட்டலுங்க. இன்றைக்கி ஏதோ சண்டே டாக்டர் வந்திருக்காங்க போல இருக்கு. இந்த பக்கத்துலேருந்து கிராம மக்கள்லாம் கூட்டமாக இருக்காங்க.
ஏதாவது ரோடு புதுசாக போட்டிருக்காங்க போல இருக்கு மக்களே. ஆமாங்க, இங்கெல்லாம் ரோடு வந்து புதுசாக போட்டிருக்காங்க. இதெல்லாம் ஃபஸ்ட் வந்து ரொம்ப டேமேஜாக இருந்துச்சு. ஒரு சில இடங்களில் போட்டிருக்காங்க, சில இடங்களில் வந்து இன்னும் போடாமல் தான் இருக்காங்க. பாருங்கள், இங்கெல்லாம் போடல. இங்கெல்லாம் போட்டிருக்காங்க. அந்த ஒரு பெண்டில் மட்டும் ரோடு போடாமல் இருக்காங்க, என்னென்னு தெரியலிங்க. அங்கே சின்ன ஒரு ஓடை மாதிரி இருக்குது, அதனால் போடலையே என்னமோ தெரியலிங்க. அதுக்கு அந்தவுக்கு பாருங்கள், இங்கெல்லாம் வந்து ரோடு போட்டிருக்காங்க. பரவாயில்லைங்க, ரோடு வந்து ஏதோ போட்டாங்க போல் இருக்குங்க. மேல் பகுதியில், அதாவது கரிக்கியூர்லேருந்து மேல் பகுதியில் தான் வந்து ரோடு போல இருக்குங்க. கீழ் பகுதியில் ரோடு போட்டிருக்காங்க. பரவாயில்லைங்க. கடைசியாக வரும்போது ஃபுல்லாகவே ரோடு மோசமாக தான் இருந்துச்சுங்க. ஃபுல்லாக ஜல்லியாக இருந்துச்சு. பரவாயில்ல மக்களே, பாருங்கள், இங்கெல்லாம் வந்து புதுசாக ரோடு போட்டு கொடுத்துருக்காங்க. நல்ல விஷயங்க. இதெல்லாம் ரோடு போட்டாங்க. முன்னாடி இங்கெல்லாம் வந்து ரோடு ரொம்ப ரொம்ப மோசமாக இருந்ததுங்க. பரவாயில்ல, இதெல்லாம் இப்போ ரோடு போட்டிருக்காங்க. ரோடு வேலையும் நடந்துகிட்ருக்கு போல இருக்குங்க இங்கே. இங்கே எல்லாம் ரோடு போட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து ரோடு ரொம்ப ரொம்ப மோசமாக இருந்ததுங்க. இப்போ வந்து காங்கிரீட் ரோடு வந்து இங்கே புதுசாக போட்டிருக்காங்க மக்களே. இப்போ பாருங்கள், அது போக ரோடு வேலையும் நடந்துகிட்ருக்குங்க. அங்கங்கே சின்ன சின்ன பெண்டில் மட்டும் ரோடு இல்லாமல் இருக்குங்க. அங்கெல்லாம் வந்து இப்போ போட்டிருக்காங்க. ஏன்னா சின்ன சின்ன ஓடையாக இருந்துச்சுங்க. அதுபோக மற்ற இடங்களில் பாரு, இதெல்லாம் ரோடு போட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு இதெல்லாம் ரோடு இல்லாமல் இருந்துச்சுங்க. ரொம்ப ரொம்ப ஜல்லியாக ரொம்ப மோசமாக இருந்துச்சுங்க. அருமைங்க. அரசுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றிங்க. சூப்பருங்க. அருமை அருமை அருமை. எல்லாமே ரோடு இல்லாமல் முடிச்சுங்க. பாருங்கள், இங்கேயும் போட்டிருக்காங்க போல இருக்கு. ஏசிபி வேறு இங்கே இருக்கு. ரோடு வேலை நடந்துகிட்ருக்குங்க. ஜேசிபி வந்து நின்றுருக்கு. சைடில் வந்து எல்லாமே எடுத்துகிட்டு இருக்காங்க. அதாவது எல்லாமே தோண்டி விட்டு இன்னும் ரோடு வந்து நல்லா பண்ணுறாங்க போல இருக்குங்க. இதுதான் நம்ம மேலே இருந்து பார்த்தோம். ரோடு இங்கே வந்து வேலை நடந்துட்டுருக்குது அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சதுங்க. பரவாயில்லைங்க, அருமைங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. கரிக்கையூர்லேருந்து கீழ்ப்பகுதியில் ஃபுல்லாகவே ரோடு போட்டாங்க போல இருக்குங்க. நம்ம கடைசியாக பார்த்தது கொக்கோடு அப்படிங்கிற கிராமத்தில் எண்டில் மட்டும் ரோடு போட்டிருந்தாங்க. அங்கேருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை தான் நம்ம கடைசியாக பார்த்தோம். இப்போ வந்து அதெல்லாம் முடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறாங்க. ஏன்னா இப்போ வந்து கரிக்கூர் வரைக்கும் வந்தாச்சுங்க. பாருங்கள், சூப்பருங்க, அருமையாக இருக்குங்க. ஆனால் ஒரு பஸ்ஸு போக முடியுமானா கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்கும் போல இருக்குது. ஏன்னா ரோடு வந்து சின்னதாக தெரியுது. ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குங்க.
இடமெல்லாம் ரொம்ப ரொம்ப மோசமாக இருந்துச்சுங்க. பரவாயில்லைங்க, இங்கெல்லாம் ரோடு போட்டாங்க. பாருங்கள், இந்த இடம் ரொம்ப மோசமாக இருக்குங்க, பட்டு மோசமாக இருந்துச்சுங்க. இந்த இடம் அருமையாக போட்டிருக்காங்க. பரவாயில்லைங்க. இந்த இடத்துலலாம் வந்து வண்டியிலேருந்து கீழே இறங்குறதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்ததுங்க. அந்த மாதிரி ஆனால் இடத்துல வந்து இப்போ அரசு முயற்சி எடுத்து ரோடு போட்டு கொடுத்துருக்குங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மக்களை பார்க்குறேன். மேலே ஏதோ ரோடு வெட்டிருக்காங்க போல இருக்குங்க. அந்த பக்கம் ஏதோ ரோடு போகும்போது இருக்கேன். கண்டிப்பாக இந்த ரோடு வந்து இந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கு ஒரு பெரிய ஒரு முன்னேற்றங்க. அவங்களோட வாழ்க்கை தர உயர்றதுக்கு பெரிய ஒரு முன்னேற்றம்னு சொல்லாங்க. ஏன்னா வந்து டெய்லி போயிட்டு வரதுக்கு இந்த ரோடு வந்து அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. இதுக்கு கீழே இன்னும் ரோடு போல இருக்குங்க. கண்டிப்பாக வந்து அது வரைக்கும் போட்டிருக்காங்க, இதுவும் போட்டுருவாங்க. அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. ஏன்னா அது வரைக்கும் ரோடு போட்டாங்க. ஆனால் இது கீழே ஓரளவுக்கு ரோடு கொஞ்சம் நல்லா இருக்குங்க. இந்த பங்களப்படிகை அப்படிங்கிற கிராமத்தோட்ட ரோடு ஓரளவுக்கு நல்லா இருக்கும். ரோடு மோசமாக இருக்கிறது வந்து இந்த மேல் பகுதியில் ஒரு பெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது வரைக்கும் தாங்க ரோடு மோசமாக இருக்குது. அதுக்கு கீழே ஓரளவுக்கு ரோடு நல்லா தாங்க இருந்துச்சு. ஃபுல்லாகவே வந்து அடர்ந்த வனப்பகுதிங்க. இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஓடை, இந்த ஓடையோட மேல் பகுதியில் வந்து ஒரு நீர்த்தேக்கம் இருக்குங்க. அந்த நீர்த்தேக்கத்தில் வந்து யானைகள் தண்ணி குடிக்கிறதுக்காக எப்பவுமே வருங்க அப்படின்னு இந்த கிராம மக்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க. நம்மளும் இந்த பகுதிக்கு 3 டைம் விசிட் பண்ணியாச்சுங்க. இதோட 3வது டைமுங்க. ஃபஸ்ட் டைம் வந்து விசிட் பண்ணி இந்த பங்களாப்படிகை அப்படிங்கிற கிராமத்தை பற்றி வீடியோ பதிவு பண்ணது தான் நம்மளோட சேனலில் வந்து 2 மில்லியன்ஸ் வியூஸ் போனால் ஒரே வீடியோங்க. நம்மளோட சேனலோட பெரிய ஹைலைட்டே அந்த வீடியோ தாங்க. அந்த வீடியோவை தான் நம்ம நண்பர் மலேசியாவில் இருக்கிற குணா அப்படிங்கிற நண்பர் வந்து அந்த வீடியோவை உதாரணமாக சொல்லிட்டாங்க. இந்த பகுதிக்கெல்லாம் மறுபடியும் திருப்பி நீங்கள் பயணம் பண்ணி வீடியோ பதிவு பண்ணுங்கள், அவங்களோட வாழ்க்கை முன்னேற்றம் எப்படி இருக்குன்னு சொல்லி அதெல்லாம் பார்த்து நீங்கள் பதிவு பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்னாருங்க. 2வது ஒரு விசிட் பண்ணப்போ தான் இந்த கொக்கோடு அப்படிங்கிற கிராமத்தில் வந்து ரோடு வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க, அதெல்லாம் பார்த்தோம். இப்போ 3வதாக இந்த பகுதிக்கு மறுபடியும் இப்போ வந்து விசிட் பண்ணியிருக்காங்க. இதில் லெஃப்ட்டில் போனோம்னா கொக்கோடு லெஃப்ட்டில் போனோம்னா பங்களாப்படிகை அப்படிங்கிற கிராமம் இருக்குங்க. நம்ம வந்து எப்படியோ தொடர்ந்து பயணம் பண்ணி போகிறோங்க. இங்கே பங்களாப்படிகை அப்படிங்கிற கிராமத்துட்டு நம்ம எதுவும் நிற்கல, அப்படியே தொடர்ந்து பயணம் பண்ணி போயிட்டுருக்கோம். இங்கே ஒரு ஐயா வந்து மாடு மேய்ச்சிட்டு இருக்காருங்க. நம்ம அங்கே பார்த்த ஒரு கட்டிருந்து பார்த்திங்களா லெஃப்ட் சைடில், அது வந்து பங்களாப்படிகை அப்படிங்கிற கிராமத்துக்கு மேல் பகுதியில் போகிற பாதைங்க. இதுதான் வந்து கீழ்ப்பகுதியில் பங்களாப்படிகை அப்படிங்கிற கிராமத்துக்கு போகிற பாதை. இதுதாங்க பங்களாப்படிகை அப்படிங்கிற கிராமம். இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு ஸ்கூல் இருக்குது, 5வது வரைக்கும் இருக்கிற ஒரு ஸ்கூல் இருக்குது. பங்களாப்படிகை அப்படிங்கிற கிராமத்தை தாண்டி நம்ம இப்போ போயிட்டுருக்காங்க.
வானமெல்லாம் இருக்குங்க. ரோடு எப்படி இருக்கும் பாருங்கள். இந்த பகுதியில் எக்கச்சக்கமான கிராமங்கள்லாம் இருக்குங்க. குறிப்பிட்டு சொல்லணும்னா வக்கனமரம் அதுதான் கடைசி. வக்கனமரத்துலேருந்து ரைட்டில் போனோம்னா சாமக்குடல், அதுவும் கடைசி தாங்க. ரைட் சைடு, அதாவது லெஃப்ட் சைடில். ரைட் சைடில் வந்து கொக்கோடு, அது வந்து ரைட் சைடில் கடைசி இருக்க கிராமம். வக்கனமரத்துலேருந்து நேராக ரோடு இருக்குங்க. அந்த ரோடு வந்து இப்போதைக்கு யூஸ் இல்லை. அந்த கிராம மக்கள் வந்துட்டு அப்பப்போ போயிட்டு வந்துட்டுருக்காங்க. அந்த ரோட்டில் கீழே போனோம்னா காந்தவயல் போகலாங்க. காந்தவயல் போய் அங்கேருந்து லிங்காபுரம் போய் சிறுமுகை போயிடலாங்க. அந்த ரோடு வந்து கீழே ஒன்று இருக்குங்க. அது வந்து அடர்ந்த வனப்பகுதிக்குள்ளே இருக்கிற ரோடுங்க. இந்த இடத்துல லெஃப்ட் சைடில் ஒரு கிராமம் இருக்குங்க, சக்கப்படுகை அப்படிங்கிற கிராமம் இருக்குங்க. இந்த கிராமத்துக்கு நம்ம வந்து கடைசியாக விசிட் பண்ணி வீடியோவில் பதிவு பண்ணியிருக்கேங்க. இந்த இடத்துல வண்டிக்கு ஒரு ரெஸ்ட் கொடுக்கலாங்க. வண்டியில் வித்தியாசமாக சவுண்டெல்லாம் கேட்குதுங்க. பாருங்கள், மேல் பகுதியில் வந்து ஒரு பாதை இருக்குது. இந்த பாதையில் தான் நம்ம போக போகிறோம். அதாவது ரைட் சைடில் லெஃப்ட்டில், அதாவது நேராக போகிற ரோடு போய் பார்த்திங்கன்னா அந்த ரோட்டில் போனோம்னா வக்கனமரம்ங்க. வக்கனமரம் தாண்டி போனோம்னா அதாவது லெஃப்ட் சைடு தான் சாமகுடல். நம்ம இப்போ வந்து கொக்கோடு போகிறோங்க. ரோடெல்லாம் போட்டாங்க போல இருக்கு. கண்டிப்பாக ரோடு வேலையும் முடிச்சுப்பாங்க. கல்வி முக்கிய மக்கள் பண்ணுறது தெரியல. இன்னும் மேலே தான் இப்போ போக வேண்டிய தூரம் நிறையா இருக்குது. இப்போ கொக்கோடு அப்படிங்கிற பகுதிக்கு நம்ம போயிட்டுருக்காங்க. இது எல்லாமே வந்து கடைசியாக வரும்போது மண் ரோடாக இருந்ததுங்க. இப்போ வந்து ரோடு போட்டிருக்காங்க. ஸோ இந்த ரோடு போட்டால் இந்த பாதையில் நம்ம பயணம் பண்ணி போயிங்க இந்த கொக்கோடு அப்படிங்கிற கிராமத்தோட இந்த ஏரியாவில் நம்ம இருக்கிற கிராமங்களை முடிச்சுட்டு நம்ம தொடர்ந்து மேல் பகுதிக்கு பயணம் பண்ணி போகிறாங்க. ரோடு பாருங்கள், போட்டிருக்காங்க, அருமையாக போட்டிருக்காங்க. நான் கடைசியாக வந்து 5 மாதத்துக்கு முன்னாடி வந்ததுங்க. பரவாயில்லைங்க, ஃபுல்லாகவே கல் ரோடு தான் இருந்துச்சு. அதாவது கல், மண், ஜல்லி எல்லாம் கலந்த மாதிரி ரோடாக இருந்துச்சுங்க. இப்போ வந்து ரோடு வந்து அருமையாக போட்டிருக்காங்க. அடர்ந்த காட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு கிராமம், கடைசி கிராமம், கோத்தகிரி மலைப்பகுதியோட கிழக்கு பகுதியில் இருக்கிற கடைசி கிராமம் தான் இந்த கொக்கோடு அப்படிங்கிற கிராமங்க. இந்த பகுதிக்கு தான் நம்ம இப்போ வந்து இந்த வீடியோ பதிவை பண்ண போகிறோங்க, பண்ணிகிட்ருக்கோம். பாருங்கள், இது ஃபுல்லாகவே ரோடு போட்டாங்க, அருமையாக இருக்குங்க. அது வந்து இந்த பகுதியில் வந்து யானைகள் நடமாட்டம் மிக மிக அதிகமாக இருக்குதுங்க. அந்த மாதிரியான ஒரு பகுதியில் இருக்கிற கிராமத்துக்கு இந்த கிராம மக்கள் பயன்படுறதுக்காக இந்த மாதிரி ஒரு ரோடு போட்டிருக்காங்க. அருமையாக இருக்குங்க ரோடு பார்க்குறதுக்கு. உண்மையிலே மக்களே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. ஏன்னா இந்த மாதிரியான கிராமங்களுக்கு ரோடு போட்டு கொடுத்தா அந்த கிராம மக்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. அந்த வகையில் இன்றைக்கி கொக்கோடு அப்படிங்கிற கிராமத்துக்கு ரோடு போட்டதை நம்ம இப்போ பார்த்துட்டு போயிட்டுருக்கோம்.
என்ன இதுக்கு மேலே ரோடு போகுதுங்களா அவ்வளோதாங்களா? ரோடு எது வரைக்கும் போகுதுங்க? அது வரைக்குங்களா? ஓ ஞாபகம் இருக்கேண்ணா. ரோடு வேலை முடிச்சிட்டாங்களா? ரோடு வேலை முடிச்சிட்டாங்களா? அது வரைக்கும் போட்டிருக்காங்களா மேலேயும் போட்டிருக்காங்களா? அன்றைக்கி அந்த 4 வீடு இருக்குங்களா அது வரைக்கும் தான் இல்லைங்களா? அதுக்கு மேலேயும் போட்டிருக்காங்களா? மக்களே இங்கே பாருங்கள், இந்த கொக்கோடு அப்படிங்கிற கிராமத்துக்கு ரோடு வேலை சுத்தமாக முடிஞ்சுதுங்க. முடிஞ்சதுக்கு பின்னாடி இங்கே ஒரு 10 வீடு கவர்மெண்ட் வீடு வந்து ஆர்டர் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த வீட்டோட வேலையை ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக இப்போ வந்து மெட்டீரியல் கொண்டு வந்து போட்டுக்கிட்டு தான் வந்து அங்கே கீழே வந்து ஒரு இந்த கிராமத்தை சேர்ந்த ஒருத்தர் வந்து சொன்னாருங்க. இப்போ அடுத்து வந்து இந்த கிராமத்துக்கு கவர்மெண்ட் வீடு வந்து வரப்போகுதுங்க. பரவாயில்லைங்க, தொடர்ந்து இந்த கிராமத்துக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் வந்து கிடச்சிருக்குங்க. நல்ல விஷயங்க, பார்க்குறதுக்கு சந்தோஷமாக இருக்குங்க, கேட்குறதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. கடைசியாக நம்ம இங்கே தான் பார்த்தாங்க, இங்கே தான் வந்து ரோடு போட்டிருந்தாங்க. மேலே ஒரு வீடு ஆகிட்டுருக்குன்னு சொன்னாங்க. அது வரைக்கும் அப்படியே போய் பார்த்துட்டு வர போகிறாங்க. இதான் கொக்கோடுங்களா வீடு? ரோடு இது வரைக்கும் ஆயிருக்குங்களா? இது வரைக்குங்களா? இதான் கிடச்சிங்களா? இல்லை ரோடெல்லாம் போட்டது நிறைய பேருக்கு காமிச்சோம்னா நிறைய பேர் தெரிஞ்சுப்பாங்களேங்க. இன்னும் இப்போ கோத்தகிரியில் பார்த்தாங்க நிறைய ரோடெல்லாம் போட்டிருக்காங்க, வீடு நிறைய கட்டியிருக்காங்க. ஆமாம், அதெல்லாம் சரி பார்க்கலாம், பார்த்து அப்படியே ஒன்றா காமிக்கலான்னு வந்தாங்கண்ணா. ஃபஸ்ட் டைம் வந்தேன், இங்கேருந்து ரோடை பாரு அது வரைக்கும் போட்டிருந்தாங்க, அந்த கீழ் வரைக்கும் போட்டிருந்தாங்க. ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி வந்தாங்க. அப்போ பார்த்துட்டு போனேன். இப்போ தான் வீடெல்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்கண்ணா. கவர்மெண்ட் வீடுங்களா? எத்தனை வீடு ஆயிருக்குங்க? வீடு நிறைய கட்டியிருக்காங்க. எத்தனை வீடு கணக்கு போட்டுருக்காங்க. அப்படிங்களா? ஓஹோ, நிறைய கட்டியிருக்காங்க. பரவாயில்ல. ரோடு வந்ததுனால அடுத்து வீடு வந்துருச்சு. வீடு வந்துச்சு, வேலை செஞ்சு. பரவாயில்ல. அதுக்கு முன்னாடி பார்த்தா ரோடு இல்லாதப்போ வந்து பொருள் கொண்டு வர முடியாதுன்னு வீடு கிடைக்காது. இப்போ ரோடு வந்ததுனால கொஞ்சம் பரவாயில்ல, எல்லாம் கிடைக்குது. எல்லாம் போட்டுருக்காங்க. சரி. மொத்தம் இங்கே கொக்கோடு மட்டும் எத்தனை வீடு இருக்குண்ணா? மொத்தமாக 25 வீடு. 25 வீடுங்களா? ஓ, அதில் கொஞ்சம் வீடு வந்துருக்கு. ஆமாம், வந்துருக்கு. ஓ, அது இப்போ வேலை செஞ்சுருக்காங்க. ஓ, இங்கே தான் உங்கள் வீடு இங்கே ஏதாவது ஆகுதுங்களா? எனக்கு இங்கே ஒரு வீடு ஆகுது. இங்கேங்களா? ஆமாம், இங்கே. ஓ, இந்த இடத்துலங்களா? அதில் ஒரு வீடு ஆகுது. இது இந்த இடத்துல வீடு ஆகுதுங்களா? ஏம்மா இங்கே ஆகுதுங்களா? ஓ, இது என்ன உங்கள் தோட்டங்களா? அதாவது இது இங்கே மேலே இருக்கு உங்கள் தோட்டங்களா? ஓஹோ, உங்கள் தோட்டத்தில் வந்து இப்போ வீடு வந்து கட்டுறீங்களா? ஓ, இங்கே ஒரு 4 வீடு இருக்குங்களா? ஆமாங்க. ஓ, அதில் நீங்கள் இருந்தீங்களா? சரிங்க. சரிங்க. இது எல்லாமே உங்கள் இடங்களா, தோட்டங்களா? ஓ, சரி. கண்டிப்பாக நம்ம இடத்துல கட்டிக்கிட்டோம்னா தொந்தரவு இல்லாமல் இருக்கலாம். ஆமாம், நாளைக்கு எந்த ஒரு பிரச்சனை இல்லை, யாரும் நம்ம கேள்வி கேட்க முடியாது. சரிங்க. ஓ, சரி. இதோட ஆனால் கடைசி இல்லைங்களா? இதுக்கு அந்த பக்கம் கொம்மரமுடி போகிறதுக்கு ரோடு இருக்கு, ஆனால் நடந்து மட்டும் போகலாம் இல்லைங்களா? சரிங்க. நடந்து மட்டும் போகலாம் இல்லைங்கம்மா? நீங்களா நடந்து போகிறீங்களா வரீங்களா? அப்படிங்க, போகிறீங்களா வரீங்களா? ஓ, ஆணை இருக்குங்களா? ஓ, கொம்மரமுடி வரீங்களா? ஓ, ரோடு இது ரெடி பண்ணுறாங்களா? ஓ, இது பஞ்சாயத்து வழிங்களா? ஓ, அப்படிங்களா? ஓ, இந்த அப்படிங்களா? அப்போ இந்த ரோடு ஆச்சுன்னா நீங்கள் அப்படி போய் கரிக்கூர் போய் சுற்றி வர வேண்டியதில்லை, இப்போ நேராக போயிடலாம். இதில் போனால் ரொம்ப பக்கம் உங்களுக்கு. இங்கே போய் நீங்கள் கரிக்கூர்லேருந்து மேலே அப்படி சுற்றி இங்கே வரணும். அதாங்க. இங்கிருந்து நீங்கள் பங்களாப்படி போகிறதுக்கு கொம்மரமுடியே போயிடுவீங்க. அந்த தூரத்தில் நீங்கள் கொம்மரமுடியே போயிடலாம். சரி. ஓ, சரி. அதான். ஓ, இது எதாவது பண்ணி கொடுக்குறதா சொல்லியிருக்காங்களாம்மா? ஓ, ஆர்டர் வரல. ஓஹோ, சரி. அடுத்தவங்கிட்ட போய் வீடு கட்டக்கூடாது. நம்ம
நம்ம சொந்த அடக்கமே உண்மைதாங்க. நம்ம சொந்த இடத்துல வீடு கட்டிட்டோம்னா சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கலாம். நிம்மதியாக இருக்கலாம். ஆமாங்க. அடுத்த இடத்துல போய் கட்டிட்டு பார்த்தோன்னா நாளைக்கு தேவையில்லாத பார்த்தோன்னா வந்து பேச்சுக்க இல்லைங்களா, அதெல்லாம் எதுக்குங்க போய். அதெல்லாம் ரொம்ப பிரச்சனையாகும். சரி. இங்கே ஒரு வீடு உங்களுக்கு ஒரு வீடு மட்டுங்களாம்மா? நம்ம ஒரு வீடு மட்டும். இங்கே கீழே அவருக்கு வீடு இல்லை, இங்கே கீழே ஓ கீழே அந்த பக்கம் வீடாதுங்களா? அந்த பக்கத்தில் ஏதாவது இங்கே வழி இருக்குதுங்க, இந்த பக்கம் வழி இருக்குதா, அதில் போனால் கீழே வீடாதுங்களா? அங்கே அப்படி போனால் இப்படி வழி வீடு இருக்கு. சரி. அங்கேயும் இந்த மாதிரி வீடு கட்டுறாங்க. அங்கேயும் கட்டுறாங்க. அதான் இங்கே 4 வீடு இருக்குன்னு எனக்கு தெரியுங்க. ஏற்கனவே வந்திருக்கேங்க. அந்த பக்கமாக கீழே இன்னொரு வீடு கட்டுறாங்க, இதே மாதிரி புது வீடு கட்டுறாங்க. புது வீடு கீழே எல்லாம் கட்டிட்டே இருக்காங்க. கீழே அதுல இருந்து சரிங்கம்மா. இதுல வரை வந்து கொக்கோடு தான். எங்க இருந்துமா கீழே வந்து கீழே வரை வரும்போது கோயில் மட்டம் இருக்கு. ஆமாம்மா. இருந்து இது வரை எல்லாம் க்ளீனாக வந்து மொத்தமாக கோயில் மட்டம். எனக்கு கொக்கோடு தான். சரி. இது கொக்கோடு தான். சரி. இதுக்கு கீழே ஃபுல்லாகவே சோளம் தான். அதெல்லாம் சோளம். அந்த மாதிரி தோட்டமெல்லாம் அந்த பக்கம் இல்லை. தெங்கை தோட்டம் இருக்கு. அங்கே அந்த பக்கம் வந்து இந்த சாத்பாய் எஸ்டேட் ஆயிடுது. எதுமா? சாத்பாய் எஸ்டேட். சாய்பாபா என்ன பேருங்க? சாதுபாய்ங்களா? சாதுபாய் எஸ்டேட்டுங்களா? அந்த விஞ்சருக்கு இருமல. ஆமாம். அது அந்த பக்கம். அந்த பெரிய மரம் காட்டு பக்கம் அந்த பக்கம். அந்த பெரிய மரத்துக்கு அந்த பக்கங்களா? அந்த பக்கம் ஃபுல்லாக போய் எஸ்டேட்டுங்களா? இது மட்டும் தான் சோலைங்களா? இது மட்டும் இந்த ரில் இப்போ சோலையாக தான் இருக்குது, எஸ்டேட் போய் பராமரிப்பு இல்லை. சரி. சரிங்கம்மா. ஆனையெல்லாம் இருக்குங்க. ஆனை மட்டும் தான் இருக்குங்களா, வேற ஏதாவது இருக்குங்களா? எல்லாமே இருக்குங்களா? அப்படியே போய் சுத்திட்டு பைக்கு போகாதுங்களா மேலே? போயிருங்களா? நீங்க வந்து எப்படின்னா இந்த மாதிரி இந்த இடத்துல வந்து யானை இருக்குது, காட்டு எருமை இருக்குது, சிறுத்தை இருக்குது. இந்த அந்த விதத்துல நான் சொல்லிக்கலாம். அது இருக்கிற இடத்துல நம்ம எதுக்குங்க காமிக்கலாங்கம்மா? இருக்குதுன்னு சொல்லலாம். நம்ம அதை முன்னாடி போய் அதோட வேலை காமிச்சிருச்சுன்னா அப்படிங்களா? ஆமா, உங்களுக்கு பழக்கம் இருக்கு. நீங்க எப்படி வேணா போயிருவீங்க. ஒன்று யானை துரத்துனா எப்படி வேணா ஓடுவீங்க. என்னால ஓட முடியுமா? அதை நம்மளோட சேர்த்து தூக்கிட்டு போயிருச்சுன்னா நம்ம அப்படிலாம் போகக்கூடாதுங்கம்மா. யாராவது ஏதாவது இருந்தாங்கன்னா கேட்டு தெரிஞ்சுட்டு அதோட போயிடணுங்க. ஆமாம், இந்த பக்கத்தில் போகிறதுக்கு ஆகாது. அதான் யாராவது இருக்காங்களா கேட்டோம்னா தெரிஞ்சுக்கலாம், அவ்வளோதான். கரெக்ட். போகிறதுக்கு வழி இல்லை, பார்த்து போகணும். தனியாக போக முடியாது. ஏதாவது 2-3 பேர் போகலாம். நடந்து போனால் எவ்வளோ நேரம் அங்கே குமரகுடி போகிறதுக்கு? அரை மணி நேரம். நடந்து போனாவே அரை மணி நேரத்துக்கு போயிடலாம். 10 நிமிஷம் தான். அதாவது ரோடு போட்டாங்கன்னா வண்டியில் போனால் 10 நிமிஷம் தான். சப்போஸ் நீங்கள் வந்து இந்த பஸ்ஸில் வந்தீங்கன்னா கூட குமரகுடியிலேருந்து இறங்கி நீங்கள் நடந்து வந்துடலாம். இப்போ அப்படி தான் வர்றீங்களா? ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி கரிக்கூர் வரைக்கும் தான் பஸ் வரும். அங்கேருந்து நீங்கள் இப்போ சுற்றி வர்றதுக்கு இங்கே இப்போ பஸ்ஸுக்கு வரதுன்னா அப்படி தான் வர்றீங்க. அப்படியே பார்த்து போயிருவோம். சாயங்காலம் அப்படியே வந்து அது இப்போ 3 மணி பஸ் வர்றதுனால 3:30 அங்கே குமரகுடி இறக்கிடுவோம். 4 மணிங்கும் போது இங்கே போயிருவோம். அதுக்கு மேல் கொண்டு இந்த வழி நடக்கிறாங்க. 4 மணிக்கு மேலே நடக்க முடியாது. 4 மணிக்கு மேலே இந்த வழியாக 10 மணிலேருந்து ஒரு 9-10 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் நடக்கலாம். அதுக்கு மேலே இந்த வழியாக. ஏன்னா தண்ணி குடிக்கிறது கீழே மேலே யானை மாறியே வருமா, அதனால இந்த வழியா அந்த டைமிங் தான். டைமிங்கை பொறுத்து போய்க்கலாம் வந்துக்கலாம். ஆனால் இருக்கு, எப்பவுமே இருக்கு, எப்பவுமே இருக்கு. பலா சீசனாலும் சரி, எதுவுமே ஆல்ரெடி. ஏன்னா எப்பவுமே பலா சீசன் தான் வந்து அதிகமாக இருக்கு. மற்ற டைம் இருக்காது, அங்கங்கே சாப்பாடு தேடி போயிருப்பாங்க. ஆனால் இது எப்பவுமே இருக்கு. எல்லாம் தண்ணியிலேருந்து எல்லாமே இருக்கு. அதனால இங்கேயும் போறதில்ல. இங்கே இருந்தால் பலா சீசன் ஆயிரும். இன்னும் பலா சாப்பிட்றதுக்கு இவ்வளோ வந்துடும். அது முடிஞ்சுன்னா இந்த பக்கம் ஏறி பலா சீசனுக்கு இந்த பக்கம் ஊர் பக்கமாக வந்துடும். பலா சீசன் தண்ணி முடிஞ்சோன்னா மேலே ஏறிடு. ஏன்னா தண்ணியிலேருந்து எல்லாமே இருக்கு. சாப்பிட்டு இங்கே தான் இருக்கு. சுற்றுறம் போது நாங்கள் தான் பக்கம் ஆனை மட்டும் தான் இருக்கலாம். வேற ஏதாவது கரடி, சிறுத்தை அந்த மாதிரிலாம் எல்லாமே இருக்கு. எல்லாமே இருக்கு. ஒன்றுமே இல்லைன்னு சொல்ல முடியாது. இந்த டைமில் இது வருது. ஏன்னா இதுதான் கடைசி உங்களுக்கு கொக்கோட தான் கடைசி. இதுக்கு அந்த பக்கம் போனால் ஃபுல்லாக சோளதான் கீழே சுற்றி சொல்லதான். அந்த பக்கம் போனால் சாப்பிடல. இங்கே மேலே வந்து இது லாஸ்ட்.
இன்னும் அப்படியே வந்த வழியே போயிடுவேன். அதுதான் நான் அதுக்கு மேலே கீழே இறங்க போனால் அப்படி வந்தால் காந்தவயல் தான். அந்த பக்கம் வந்து காந்தவயல் தான், உளியூர். அது 2 தான். அதான் ஆனால் அந்த பக்கம் வந்து ரோடு வந்து இருக்குதான், அதில் பயன்படுத்துறதில்ல. உளியூர் போகிறது உளியூருக்கு ரோடு இருக்கு. அது கீழே அந்த காந்தவயல் பாலம் போட்டுருக்காங்களா? ஓ, அது முடிச்சுதான் ஏதோ பிளான் போடுறாங்க. ஓ, அங்கே காந்தவயல் பாலம் போட்டுருக்காங்களாப்பா? ஓஹோ, அது போட்டு முடிச்சுதான் உளியூருக்கு ரோடு போடுறாங்க. ஓஹோ, அது ஏதாவது போட்டுன்னா நீங்கள் வந்து மேட்டுப்பாளையம் போகணும், சிறுமுகம் போகணும், அது பக்கம் உங்களுக்கு. இந்த வழி பக்கம் இது பக்கம் அது மினிமம் ஒரு 3/4 மணி நேரம் போயிடலாம். நீங்கள் கரிக்கூர் சைடே போக வேண்டியதில்லை. இப்படி நேராக கோத்தகிரி போயிடலாம், இப்படி நேரம் மேட்டுப்பாளையம் சிறுமுகம் போயிடலாம். நல்லா சௌகரியமாக இருக்கும். ஆனால் ரோடு ஆகிற வரைக்கும் கொஞ்சம் பிரச்சனை தெரிஞ்சிடலாம். அது வரைக்கும் நடக்குதான். அதுதான் பரவாயில்ல. இப்போதைக்கு இந்த ரோடாக இருக்குது, ஏதோ வண்டியிலேருந்தே வந்து போய்க்கலாம். கொஞ்சம் பரவாயில்ல, ஏதோ வண்டியிலேருந்தே வந்து போய்க்கலாம். பொருள் ஏதோ கொண்டு வந்துக்கலாம். இந்த மாதிரி வேலை செய்யறதுக்கு பொருள் ஏதோ கொண்டு வந்துக்கலாம் வீட்டு வேலைக்கு. அதாங்க மேலே போடுறேன்னு சொல்லியிருக்காங்க. அது இந்த கரிக்கிற வழி போட்டுதான் போடுவாங்க. ஆனால் அதான் இன்னும் வேலை நடந்துட்டு இருக்கும் போல இருக்கு பார்த்த வரும்போதுங்க. வாயில நடந்துட்டு முடிக்கிறதம்மா. ஓ, கரிக்கூருக்கு மேலேயும் ரோடு போடுறாங்க. ஓ, ஏன்னா அங்கேயும் ரோடு மோசமாக தான் இருக்கு. ஆமாங்க, அது வரை. ஓ, அந்த கும்மரமுடியிலேருந்து அந்த பக்கம் குள்ளங்கரை போகிற ரோடு இருக்குங்களா, அது வரைக்கும். ஆனால் அதுக்கு அந்த பக்கம் ரோடு நல்லா இருக்கு, அதுக்கு இந்த பக்கம் ரோடு மோசமாக இருக்கு. அது வரைக்கும் போடுறாங்க. ஓ, அதுக்கும் கரிக்கீர் வரேன். அது முடிஞ்சுன்னா இங்கே எல்லாம் ஒன்றும் ரோடு அவ்வளோதான். அது முடிஞ்சா ரோடு முடிச்சு சொன்ன மாதிரி. கரெக்ட். அதுக்கப்புறம் இன்னும் வண்டி வந்துக்க வேண்டியதான். எல்லாம் உள்ள ரோடு போட்டாச்சு. அதுதான் பரவாயில்ல. இல்லை பார்த்தா இதுதான் ரொம்ப நான் ரோடு இல்லாதப்போ ஒரு டைம் வந்திருக்கேன். ஒரு டைம் வந்திருக்கேன். ஆமாம், ரோடு இல்லை. அப்போ தான் ஃபஸ்ட்டு இங்கே கொக்கோடுக்க வந்திருக்கேன். அப்புறம் 2வது டைம் தான் இந்த கரிக்கூர் வந்தப்போ சரி வந்து அப்படியே கடைசி வரைக்கும் வந்து போகலாம் பார்த்தா ரோடு போட்டிருந்தாங்க. அப்போ தான் இங்கிருந்து அது வரைக்கும் போட்டிருந்தாங்க பார்த்தேன். அப்புறம் இப்போ ஒரு 4-5 மாதம் எங்கேயும் போகலைங்க, ஒரு 6 மாதம் போகல. கொஞ்சம் வேலையாக இருந்தாங்க. சரி அதனால தான் இன்றைக்கி தான் அப்படியே வந்தேன். சரி ரோடு போட்டாங்களா என்ன அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சு பார்த்தாலும் வந்தேன். அதுதாங்க இதே தன்னாலும் ஒரு 6-7 மாசமா அப்படியே தான் இருந்துச்சு. வீடு வேலைக்கு இந்த ரோடு போட்டே இருந்தாங்களா, அதெல்லாம் ஒன்றும் செய்யல. இப்போ அந்த ரோடு கொஞ்சம் முடிஞ்ச மாதிரி ஆகும்போது லோடு உள்ள எடுத்துக்கும் போது லோடு வந்துட்டு இருக்கும்போது அதான் நாங்கள்ல லோடு வரும்போது எல்லாம் சேஃப்டி பண்ணிக்கலாம். ஓகே ஓகே ஓகே. அப்போ வேலை செஞ்சுக்குவாங்க. ரோடு வேலை பாட்டுக்கு ரோடு நடந்து அப்படின்னு அப்படின்னு ஆரம்ப இப்போ வண்டிகள்லாம் வந்துட்டு இருக்கு. இல்லைன்னா இங்கே லோடு வரும். அதாங்க உண்மைதான். ஏன்னா அப்போ வந்து நீங்கள் இந்த கீழே இருந்து இங்கே மேலே ஏறக்க ரொம்ப கஷ்டமாக தான் ரோடு. இந்த இடத்துல மேலேயே ஏற முடியல, அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. லோடு வண்டியில் வரவே முடியாது. இப்போ சல்லுன்னு வந்துடுது. நான் ஃபஸ்ட் டைம் வரும்போது அங்கே வண்டி நிப்பாட்டி நடந்து தான் வந்தேன். ஏன்னா வண்டியில் வர முடியல, ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. பரவாயில்ல. இங்கே வந்து திரும்பூர் கிடம்பு இருக்கு, நல்லா திருப்பி போய்க்கலாம். முடிச்சிருவாங்க. இல்லை மேலே முடிஞ்சு எனக்கு தெரிஞ்சளவுக்கு அந்த பெண்டு 1-2 பெண்டு மட்டும் தான் இருக்கும் போல இருக்கு. அது வந்து பெண்டு வந்து அந்த சின்ன வந்து ஓடமாக இருக்குது பார்த்தீங்கன்னா, தண்ணி வந்துட்டு இருக்குல்ல, அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் சின்ன வேலை இருக்கும் போல இருக்கு. அது முடிஞ்சதுன்னா ஓரளவுக்கு அங்கே முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். அடுத்து அதுதான் முடிச்சிருவாங்க. பரவாயில்ல, எப்படியோ ஒரு இந்த எலெக்ஷன் வரதுக்குள்ள நல்லது நடந்துச்சு. ஓட்டு போடுறதுக்குள்ள இங்கே பஸ் வராதம்மா. ஓ, ஓட்டு போறதுக்குள்ள பஸ் வந்துருமா? பஸ் வந்து ஆகணுமா? ஓ, இங்க யாரும் ஓட்டு போட மாட்டேங்கிறாங்க. ஓ, சூப்பர். பஸ் இங்க வந்து 7-6 வருஷம் எல்லாம் ஆயிடுச்சு. ஆனா ஃபர்ஸ்ட் நீங்க சொன்ன மாதிரி வக்காமர் வரைக்கும் பஸ் வந்து நானும் பாத்திருக்கேங்க, கேள்விப்பட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இல்ல, அப்படியே இந்த ரோடு நல்லா அப்படியே நின்னுருச்சு. வர வந்து போகுது. அதனால இப்போ அப்படி சொல்லியிருக்காங்க. ரோடு போட்டா நாங்க ஓட்டு போடுறோம், பஸ் அங்கே வந்துடணும். இல்லைங்கம்மா, பரவாயில்லைங்க. பரவாயில்லைங்கம்மா, சாப்பிடுங்க. இப்போதான் அப்படியே சுற்றிட்டு வந்தாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. பரவாயில்ல, சாப்பிடலாம். அதனால என்னங்க, சாப்பிட்டா போச்சு. அதாங்க இங்கே சுற்றி தோட்டத்தில் என்னென்ன இருக்குங்க விவசாயம் பண்ணுறது? இப்போ ஒன்றும் இல்லை. ஓ, மற்றபடி பார்த்தீங்கன்னா காப்பி, பழம் அதான் இருக்குங்க. மற்றபடியில் ஒன்றும் இல்லை. ஓ, அது மட்டும் தான். மற்றபடியும் வேணா வேலைக்கு தான் போகணும். ஓகேங்க, நன்றி. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை, அதெல்லாம் சாப்பிட்றதா என்ன போய். இப்போ வேலை செய்யறதுக்காக டீ வச்சிங்க, காப்பி வச்சிங்களா? என்ன
இது நம்ம மாமரங்களா அது? மாமரம் நல்லா பூ நல்லா விட்டுருக்கு, நல்லா இருக்கு. ஆமா நல்லா காப்பு கிடைக்கும் போல இருக்குங்க. நல்லா பூ நம்பர் நிறைய இருக்கு. நல்ல மாங்காய் தான். நல்ல மாங்காய் தாங்க. பல சீசனுக்கு வந்து போங்க. கண்டிப்பாக வராங்க, கண்டிப்பாக வராங்க. அந்த பழம் இருக்கு, சாப்பிட்டு வரங்க. எதுங்க இந்த மாம்பழத்துங்களா? நல்லா இருக்கு. ஓ சரி. எத்தனை பேர் சாப்பிட்டுட்டாங்க? ஓ அப்படிங்களா? நிறைய கெஸ்ட் இந்த ரிசார்ட்டுக்கெல்லாம் வருவாங்களா, ம். அதனால பாதி பேர் எடுத்து பேசுவாங்க. இந்த மரத்தோடுங்களா? அதான் நல்லா காப்பு நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். பூ நிறைய விட்டுருக்கு பாருங்க, நல்லா இருக்கு. இந்த வருஷம் போன டைம் கொஞ்சம் அளவு தான், இப்போ வந்து கிளம்பி தான். இந்த டைம் கொஞ்சம் ஓவரா. மாம்பழம் பொறுத்தளவுக்கு பனி அதிகமாக இருந்துச்சுன்னா கிராப் நிறையா இருக்கும். ஆமா கரெக்டு தானுங்க? பனி அதிகமா இல்லை இந்த வருஷம் பொறுத்தளவுக்கு கீழே காரமடையிலே பார்த்தீங்கன்னா இங்கே மேலே உங்களுக்கு எப்பயுமே பனி இருக்கும், உங்களுக்கு தெரியும். கீழே இந்த டைம் பனி ரொம்ப ஜாஸ்தி. அதனால் இந்த டைம் மாம்பழம் பொறுத்தளவுக்கு நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த டைம் கொஞ்சம் சீசன் பார்த்து நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். எப்பயுமே வருஷம் எப்போ பனி அதிகமாக இருக்கும் அந்த டைமில் கிராப் நல்லா இருக்கும். இதெல்லாம் என்ன காப்பி மரங்க? இதெல்லாம் காப்பி தெரியுங்களா? பெருசாக இருக்கு, மரம் மாதிரி இருக்கு. காப்பிங்களா அதில்? இது காப்பி இல்லை மரம் மாதிரியே பெருசாக இருக்குண்ணே. இது ஒரு காப்பி தான். அப்படிங்களா? இது வந்து மர காப்பின்னே சொல்லுவாங்க. ஓ மர காப்பிங்களா? ஓ அதான் நல்லா பெருசாக இருக்குது, செடி மாதிரி தான் இருக்குது, இது மரம் மாதிரியே இருக்குது. மரம் மாதிரியே தான், இது மரம் மாதிரியே காய் பிடிச்சி. ம் ஏறி தான் பறிச்சுக்கணும். மேலே இருந்து பொறிக்கணுங்களா? 3 விதமோ 4 விதமோ காப்பி. ஓ என்னென்ன காப்பி இருக்குண்ணா? அங்கே அந்த மேலே அங்கே சின்னதாக வச்சுருக்கீங்க, அது ரோபஸ்ட்னு சொல்லுவாங்க. சரிங்க. இந்த அரபி அந்த மாதிரி இங்கே இருக்கணும். இதில் அரபிங்களா? ஓ சின்ன செடி பெருசாகும், அந்த பக்கம் பெருசாகும். ஓ இது மரத்துல இது வந்து இந்த இப்போதான் வெயில் கலக்குது. இது இது வந்து மரக்காப்பி. ஆமா. ஓ இது வந்து வெயில் கலக்குதுண்ணா. இந்த அடுத்த மாதம் பழாயிரும். ஓ அப்படிங்களா? இப்போ இந்த காப்பி டைம்க்கெல்லாம் ஆகாது. காப்பி டைமுக்கு ஆகாது. ஆமாம். ஓ இது இந்த வெயில் கலக்குது. எந்த காப்பி ரேட் அதிகமாக கிடைக்கும் போங்க? அது இந்த அரபி தான் போகணும். அரபிங்களா? ஓ அதுதான் போகும். எவ்வளோ கிடைக்குங்க ஒரு கிலோட? கிலோ கணக்கு பாதி பேர் வாங்குவாங்க, பாதி பூசல் அப்படின்னு வாங்குறாங்க. ஓ அது பாதி இது பொறுத்த மாதிரி வாங்குறாங்க. ஆனால் இருக்கிற ரேட் அதிகமாக கிடைக்கிறது வந்து அரபி காப்பி தான். ஓ இதெல்லாம் கொஞ்சம் அளவு தான். இது வந்து 40 30 அப்படிதான். அரபி எவ்வளோ போங்க? அது ஒரு 300 400 ரூபாய்க்கு. 300 400 போங்களா? ஒரு வருஷத்தை பொறுத்து. இந்த வருஷம் கொஞ்சம் போயிருக்கு. 500 550 ரூபா வரைக்கும். ஓ அது வரைக்கும் போய்ங்களா? பரவாயில்ல. போன வருஷம் கூட அளவு, இந்த வருஷம் கொஞ்சம் ரேட்டு. அது அந்த சீசனில் மட்டும் தான். அதான் மீதி டைமுக்கு இறங்கிருக்கு. ஆமாம். இப்போ 300 350 வரைக்கும் இறங்கிருச்சு. அந்த சீசன் மட்டும் உங்களுக்கு நல்லா ரேட் கிடைக்கும். நல்ல ரேட். ஓ இதெல்லாம் கொஞ்சம் அளவு தாங்க. இதெல்லாம் 30 40 60 தான். அவ்வளோதான் போங்களா? இது இந்த மர காப்பிங்க. ஓ பார்க்குறதா மரம் பெருசு பார்க்குறதுக்கு இப்படி இருக்கு. ஆனால் பெருசாக ரேட்டு கிடையாது. அவ்வளோ பார்த்தா இதான் பிரம்மாண்டமாக தெரியுது. மற்றதெல்லாம் பார்த்தா சின்ன சின்ன இந்த அளவுக்கு ஒரு ஆளாயிட்டு வரைக்கும் செடி பார்த்துருக்கேன். இது பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசாக மரமாக இருக்கு. ஆனால் ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெருசாக இல்லை. ரேட்டுக்கு அளவு இருக்கு. ஆனால் சின்ன செடி இருக்குதா ரேட். சின்ன செடி ரேட். அதான் ரோபோஸ்ட் வாங்குறது. இல்லை அது அரபி. சரி அரபி அதுதான் காப்பின்னு சொல்லுவோம். அதுக்கு ரேட்டு. ரோபோஸ்டாக்கும் இதுக்கும் வந்து ரேட் இல்லை. அளவு 60 70 30 50 அப்படியே. அந்த ஏதோ சீசனில் கொஞ்சம் ஏறும். டம்மி தான். ஆமாம். இது போட்டு வச்சா இருக்கும். நாங்கள் டீ இந்த மாதிரி டீ போடுறோம். உங்களுக்கு வேணா யூஸ் பண்ணிக்கலாம். ஆமாம் இங்கே யூஸ்க்காகி போட்டு வச்சுக்க வேண்டியது. இல்லை நீங்கள் இந்த காப்பி கொட்டை நீங்கள் எடுத்து நீங்களே அரைச்சி நீங்களே பண்ணிக்கிறீங்களா? ஓஹோ எப்படி அரைச்சி எப்படி பண்ணீங்க? அரைச்சி பொடி பண்ணி அது இல்லை மேலே சொல்கிறோம் கோத்தரை. இல்லை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களா? அதை எப்படி யூஸ் பண்ணுறீங்க? நாங்கள் உழைக்கிறதே இப்போ உடச்சி அப்படியே யூஸ் பண்ணிக்கிறீங்க. உழைக்கல இடிச்சு தூள் பண்ணி டீ வச்சு குடிச்சுக்குவோம். ஓஹோ அது சொந்தம் எங்க அதை கேட்குறேன். ஏன்னா நீங்கள் எப்படி பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சுக்கதான் கேட்டேன். கலாச்சார பொடி அது நாங்களே செஞ்சுக்கிறீங்க. அந்த தூள் தாங்களா? நல்லா இருக்குமா? நல்லா இருக்கு. இது மிஷின்ல இல்ல அரைக்கும். அதான் நாங்க சொந்தமா அதான் நீங்களே இந்த கொட்டை பார்த்தீங்களா காய வச்சு எல்லாம் பண்ணி நீங்களே இடிச்சு பொடி பண்ணி அதை அப்படியே எடுத்துக்கிறீங்க. அதெல்லாம் நாங்கள் சொந்தமாக செஞ்சுக்க கலாச்சாரம் அப்படியே இல்லை எப்படி பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். நானும் தெரிஞ்சுக்கலாம்ல, அதுக்கு தான் கேட்டேன், வேற ஒன்றும் இல்லை. அது அவ்வளோ கலர் இடிச்சு தான். இதுக்கு அந்த பக்கம் சாம உடல் அவ்வளோதான் இல்லைங்களா? அந்த பக்கம் சாம உடல் அவ்வளோ. இங்கே வந்து இது அது என்ன அங்கே தெரியாது, அதெல்லாம் சாம உடலுங்களா? இல்லை அது வந்து இந்த பங்களாபுரிக்கு அந்த பக்கம் போங்கை மொக்கைன்னு சொல்லுவாங்க. போங்க மொக்கை. அது மேலே அங்கே தெரியாது முடியும்.
எதுங்க அந்த மலை கீழே ஒரு வீடு தெரியுது. ஆமாம் ஆமாங்க. அதுதான் முடியூர்ண்ணா. ஓ அங்கே ஒரு ஊர் இருக்குங்களா? முடியூருங்களா? ஆமாம். முடியூர். அது மேடு ஏறினாமே ஒரு மட்டத்தில் ஒரு ரோடு மாதிரி மண் ரோடு மாதிரி உள்ள இப்படி போகுமா இந்த இடத்துல அந்த சக்கப்படிக்கு முன்னாடி? சக்கைப்படிக்கு மேல் பக்கம். ஆமாம் அந்த மேல் பக்கத்தில் உள்ள ஒரு மண் ரோடு மாதிரி போச்சு பார்த்தீங்களா? ஓஹோ உள்ளே போனால் முடியூர் போயிடும். முடியூருங்களா? ஒரு 4-5 வீடு என்ன மாதிரி. ஓஹோ அந்த கடைசியில் அந்த மலையோட மேட்டில் அந்த இடத்துல தெரியுங்களா? 1-2 வீடு தான் தெரியுது அதுங்களா? ஓஹோ அங்கேருந்து ரோட்லேருந்து முன்னாடிங்களா ரொம்ப உள்ள போகணுங்களா? முன்னாலே தான். முன்னாடி தாங்க. அவங்க முன்னால் போனால் ஒரு டேங்க் இருக்கு. ஓ புளிய மரத்துக்கு அந்த டேங்க்ல போய் வண்டி நிப்பாட்டு உள்ள ஊருக்குள்ள போய் வைக்க வேண்டியது. அவங்க மக்கள் இங்கே போங்க முக்கிய தெரியும். அந்த பங்களாப்படியை தாண்டி வந்தோம்னா கீழே வந்து ஒரு காங்கிரீட் ரோடு மாதிரி போகுது. அதில் போனால் போங்க முக்கை இருக்குங்களா? இது முடியூர் நான் பார்த்ததில்லை. ஆமாம். சாமுடாலுக்கு அங்கே போயிட்டு வக்கான மரத்தில் இப்படி கட் பண்ணால் உள்ள போயிடும். ஓஹோ ஒரு 1/2 கிலோமீட்டர் தான். 1/2 கிலோமீட்டர் தான் சாமுடால் தெரிஞ்சு. அதை நீங்கள் இது சாமகூடல் இருக்கு, அதுக்கு இந்த பக்கம் ஒரு மண் ரோடு மாதிரி ஒன்று போச்சு. அந்த மண் ரோடு தான் முடியூர் போகிற ரோடு. ஆமாம். ஓ தேங்க்ஸுங்க. சரி. சரிம்மா வீடு ஆகிட்டுங்க. ஆனை பண்ணி வந்து மறுபடியும் பார்க்குறேங்க. வீடெல்லாம் ஆனதெல்லாம் பார்த்தோன்னா எல்லாத்தையும் காமிச்சா நல்ல விஷயம் தானுங்க. இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கவர்மெண்ட்டில் வீடு கட்டி கொடுத்துருக்காங்கன்னு எல்லாத்துக்கும் சொல்லலாம் இல்லைங்களா? ரெடி. உங்களுக்கு ரோடு வசதியாச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப சௌகரியம். இந்த பக்கம் நீங்கள் போக வேண்டிய வேலையே இருக்காது. ஏதோ நல்லது இடத்துக்கு போனால் போகுது. சரி வரேன் கண்டிப்பாக வரேங்க. சக்கப்பலாகிறப்போ வரேங்க. சரி நல்லதும்மா வரேங்கம்மா. சரி வரேங்க நல்லதுங்க. வரேங்க. சரிங்க வரேங்கய்யா. நான் வரேங்கண்ணா. சரி இதாங்க தொக்கோடு அப்படிங்கிற கிராமம். மேல் பகுதியில் பார்த்துக்கிட்டு இப்போ கீழ் பகுதியில் நம்ம வந்தாச்சுங்க. நான் வரேங்க. இதோட இந்த வீடியோ பதிவை முடிச்சுக்கிறாங்க. அடுத்து ஒரு நல்ல ஒரு வீடியோ பதிவில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறாங்க மக்களை. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஜெயராஜ். நன்றி, வணக்கம்.